رباه عفوك إني من نور مدت يداي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்ஜால் வெளிவரும் காலம் நெருங்கிவிட்டது. மறுமை நாள் இன்னும் ஒரு 50 வருடங்களில் நடக்கப் போகிறது. அப்படி என்று சொல்வது சரியா? குஸ்தன்தீனியா என்கின்ற ஒரு இடம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் மறுமை நாள் நடந்துவிடும் என்றும் சொல்கிறார்களே, இதனுடைய நிலை என்ன அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது குஸ்தன்தீனியா சம்பந்தமான செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குஸ்தன்தீனியா அப்படி என்று சொல்கிறது இஸ்தான்புல், இன்றைய இஸ்தான்புலின் ஒரு பகுதி. இன்றைக்கு நம்ம இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய துருக்கியுடைய முக்கியமான பிரதேசங்களில் உண்டாக இருக்கக்கூடிய இஸ்தான்புல், இந்த இஸ்தான்புலுடைய ஒரு பகுதி தான் என்ன இந்த குஸ்தன்தீனியா அல்லது குஸ்தன்தீனா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய பகுதி. இந்த குஸ்தன்தீனியாவை பொறுத்த வரைக்கும் பீசந்தா என்று சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய தலைநகராக இருந்தது. முதல் குஸ்தன்தீன் என்பவர் அதை வெற்றி கொண்ட பின்னால் அந்த பிரதேசம் வந்து குஸ்தன்தீனியா அப்படி என்று சொல்லி குஸ்தன்தீனியா என்று சரியாக உச்சரிக்க வேண்டும். அதாவது குஸ்தன்தீனியா என்று சொல்லி அதுக்கு பின்னால் பேர் மாற்றப்பட்டு அதுக்கு பின்னால் ஆஸ்தானா என்று சொல்லியும் இஸ்லாம்பூல் அப்படி என்று சொல்லி இப்போ இஸ்தான்புல் என்ற பெயரில் என்ன செய்கிறது, அழைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குஸ்தன்தீனியாவை அதாவது முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்ற உஸ்மானிய ஹலீஃபா அந்த குஸ்தன்தீனியாவை வெற்றி கொண்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மறுமை நாள் தொடர்பான அந்த குஸ்தன்தீனியாவின் முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை ஒட்டி அந்த செய்தியை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே என்ன செய்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் 2897 இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா யன்ஸில அர்-ரூமு பில் அமா கவ் பிதாபிக். ஹலப், அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஹலப் என்ற ஊருக்கு மிகவும் அதாவது அண்மித்திருக்கக்கூடிய தாபிக் அல்லது அமாக்கி என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டில் ஒரு சிட்டியை குறித்து அதில் சொல்லப்படுது. அந்த ரெண்டில் ஒரு இடத்தில் அதாவது ரோம் என்று சொல்கிறது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் இறங்கும் வரைக்கும் அங்கே ஒரு யுத்தம் நடக்கும் வரைக்கும் என்ன செய்யாது, மறுமை நாள் ஏற்படாது. ஃபயஹ்ருஜு இலைஹிம் ஜெய்ஷும் மினல் மதீனா. மதீனாவிலிருந்து ஒரு படையினர் அங்கே என்ன செய்வாங்க, அதாவது அவர்கள் படையெடுத்து செல்வார்கள். மின் ஹியாரி அஹ்லில் அர்து யௌமஇதின், அன்றைய தினம் அவர்கள் இந்த பூமியில் உள்ளவர்களே மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஃபஇதா தசாஃபு, அவர்கள் அங்கே போய் அணிவகுத்து நின்று விட்டால் காலத்திர் ரூம், அந்த கிறிஸ்தவ படையினர்கள் சொல்வார்கள், ஹல்லு பைனனா உபைனல்லதீன சபவு மின்னா நுகாத்திலும், அதாவது எங்களிலிருந்து கைதிகளை கைது செய்துவிட்டு போன அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் விடுங்க, நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய போகிறோம் அப்படி என்று சொல்லி அந்த அதாவது சிரியாவை குறித்து, சிரியாவோட அந்த தாபிக் இடத்துல இறங்கி சிரியாவை குறித்து அந்த கிறிஸ்தவ படையினர் சொல்லுவாங்க. அப்போ அந்த மதீனாவிலிருந்து போன படையினர் சொல்லுவாங்க, ஃபயகூலுல் முஸ்லீம்கள் சொல்லுவார்கள், லா வல்லாஹி லா நுஹல்லி பைனக்கும் வ பைன இஹ்வானினா ஃபயுகாத்திலூனஹும், நான் ஒரு நாள் அப்படி விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யுத்தம் செய்வார்கள். ஃபயன் ஹசிமு சுலுசுன் லா யதூபுல்லாஹு அலைஹிம் அபதன் வ யுக்தலு சுலுஹும் அஃதலு ஷுஹதா இன்தல்லாஹ் வ யஃப்ததிஹு சுலுஸ் லா யுஃப்தனூன அபதன். அப்போ அந்த இடத்துல என்னன்னு சொன்னால் முதல் அதை 3 பிரித்து ரசூலுல்லாஹ் அந்த படையினரை சொல்கிறாங்க. அவர்கள் விரண்டோடி விடுவார்கள். இரண்டாவது அதாவது 1/3 பகுதியினர் கொல்லப்படுவார்கள் அந்த முஸ்லீம்கள் படையினரில். மூன்றாவது 1/3 பகுதியினர் அவங்க அவர் தான் என்னது, அதாவது இந்த கொல்லப்பட்டவர்கள் தான் அதாவது அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த சுஹதாக்கள். 3 இறுதி பகுதியினர் வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதுக்கு பின்னால் எந்த விதமான ஃபித்னாவுக்கும் உள்ளாக மாட்டார்கள். அவர்களை வெற்றி கொள்வார்கள். இப்போ வெற்றி கொண்டு கிறிஸ்தவர்களை வெற்றி கொண்ட பின்னால் அவங்களோட படை என்ன செய்யும், தொடர்ந்து போய் ஃபயஃப்ததிஹூன குஸ்தன்தீனியா, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதாவது அந்த குஸ்தன்தீனியாவை வெற்றி கொள்வார்கள். அதாவது இன்றைய இஸ்தான்புல்ட அந்த பகுதியை என்ன செய்வார்கள், அவர்கள் இந்த முழு இஸ்தான்புலையும் குறிக்கல, குஸ்தன்தீனியான வார்த்தை அந்த இஸ்தான்புல்ல ஒரு பகுதியை குறிக்குது. அன்றைக்கு முஸ்லிம்கள் அதாவது அரபுலகத்தை அதாவது காலனித்துவம் செய்த கிறிஸ்தவ உலகத்துடைய தலைமையாக இருந்த பிரதேசம் அது. அப்போ அவர்கள் அந்த குஸ்தன்தீனியாவை என்ன செய்வார்கள், கான்ஸ்டாந்தினோபிள் சொல்வார்கள், வெற்றி கொள்வார்கள். இன்றைய துருக்கியுடைய மிக பிரதானமான ஒரு பகுதி. ஃபபைனமாஹும் யக்தசிமூனல் கனாயிம்,
அப்போ வெற்றி கொண்டு அந்த கனிமத்துக்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கத் அல்லகு சுயூஃபஹும் பிஸ்ஸைத்தூன், ஜைத்தூன் மரங்களிலே அவர்கள் தங்களது வாள்களை எல்லாம் என்ன அதை தொங்க விட்டிருப்பார்கள். இது சாஹஃபீஹிமு ஷைத்தான், அவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் சத்தமிடுவான். எப்படி சத்தமிடுவான்னு சொன்னால் அவங்க சத்தத்தை கேட்பாங்க. என்ன சத்தம்? இன்னல் மஸீஹ கத் ஹலஃபக்கும் ஃபி அஹ்லிக்கும் ஃபயஹ்ருஜூன் வதாலிக பாத்தில், உங்களுக்கு பின்னால் தஜ்ஜால் வந்துட்டான் போங்கன்னு சொல்லி சத்தமிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா தஜ்ஜால் இருக்க மாட்டான், அது பொய். ஃபஇதா ஜா உஷாம், ஏன்னா அவங்க திரும்பி ஷாமுக்கு வந்துடுவாங்க இதை பார்க்கறதுக்காக வேண்டி, தஜ்ஜால் வந்துட்டான் அந்த செய்தியை கேள்விப்பட்டு. அப்போ ஃபஇதா ஜா உஷாம், ஷாமுக்கு வந்துட்டாங்கன்னா அதாவது ஹரஜ், அந்த நேரத்தில் தஜ்ஜால் என்ன செய்வான்? வெளியேறுவான். ஷாமுக்கு வந்த பின்னால் தான் வெளியேறும், ஆரம்பத்தில் சத்தம் போட்ட நேரத்தில் இல்லை. ஃபபைனமாஹும் யுஇத்தூன லில் கிதால், அவங்க யுத்தத்துக்கு அப்படி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யுஸவ்வூன ஸுஃபூஃப், சஃப்புகளை எல்லாம் என்னது தஸ்வியா செய்வார்கள். இத் உகீமத்திஸ் ஸலா, அங்கே தொழுகை நிலைநாட்டப்பட்டு தொழுகைக்காக அவங்க சஃப்பு எல்லாம் சரி செய்கின்ற நேரத்தில் அந்த அந்த படையெல்லாம் சரி செஞ்சு அதை யுத்தத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அந்த இடத்துல என்ன செய்யும்? தொழுகை நடத்தப்படும். ஃபயன்ஸிலு ஈஸா இப்னு மரியம், அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள்? இறங்குவார்கள். ஃபஅம்மஹும், அவர்களுக்கு இமாமத்து செய்வார்கள். ஃபஇதா ரஆஹு அதுவுல்லாஹி ذاب كما يذوب الملح في الماء, தண்ணீரில் உப்பு கரைவதை போல அல்லாஹ்வுடைய எதிரி தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் என்ன முழுசா அப்படியே உருகி போவான். ஃபலவ் தரக்கஹு லன்தாப ஹத்தா யஹ்லிக், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே விட்டிருந்தால் அப்படியே கரைஞ்சி அழிந்து போயிருப்பான். வலாக்கின் யக்துலுஹுல்லாஹு பியதிஹி, ஆனால் அல்லாஹ் தஆலா அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையாலேயே தஜ்ஜாலை கொல்ல வைப்பான். அந்த நேரத்தில் ஃபயுரீஹிம் தமஹு ஃபி ஹர்பத்திஹி, அவருடைய ஆயுதத்தில் அந்த தஜ்ஜாலுடைய இரத்தத்தை என்னது அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டுவார்கள் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் வருது இஸ்தான்புலை வெற்றி கொள்கிற நேரத்தில், அதாவது குஸ்தன்தீனியா அந்த கான்ஸ்டாந்தினாபிலை வெற்றி கொண்ட உடனேயே தஜ்ஜால் அந்த அந்த வெற்றி கொண்டு கனிமத்தை பிரிக்கிற அந்த இதுக்குள்ள தஜ்ஜாலுடைய அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும்? அங்கே நடந்துரும் அப்படி என்று இந்த செய்தி என்ன செய்கிறது? வருகிறது. இப்போ இந்த செய்தி வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லுது, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும், அல்லது கான்ஸ்டாந்தினோபிள் என்னது வெற்றி கொள்ளப்படும் என்று மிக தெளிவாக சொல்லுது. இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் 2920 இலக்கத்தில் அதாவது தெளிவாக வருது. எப்படி என்று சொன்னால், அந்த சிட்டியை பற்றி வார நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சமிஅத்தும் பி மதீனத்தின் ஜானிபும் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர், ஒரு பகுதி தரை ஒரு பகுதி கடல் ஆக இருக்கக்கூடிய அதாவது ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். காலு நாம் யாரோ சொல்ல, அப்போ அவங்க ஆம் என்று சொல்கிறாங்க. இதில் பேசப்படுறது குஸ்தன்தீனியா பற்றி தான். அப்போ அந்த நேரத்தில் வந்து 70,000 அதாவது கிறிஸ்தவ படையினர் என்ன செய்வாங்க? வருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த சிரியால யுத்தம் நடந்து முடிஞ்சு அந்த அதாவது இவர்கள் இதை நோக்கி அந்த குஸ்தன்தீனியாவை நோக்கி படையெடுக்கிற நேரத்தில் வந்து குஸ்தன்தீனியாவோட யுத்தம் எப்படி நடக்கும்னா, அந்த சிரியாவுடைய தோல்வியுடைய எதிரொலியாக எப்படி இருக்கும்னா, இவர்களுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்கின்ற முஸ்லிம் படையினருடைய சப்தத்தின் அதிர்வலையாலேயே என்ன செஞ்சிடும்? அவர்கள் தோல்வி கண்டு விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் நுழைந்த உடனேயே அதாவது கனிமத்தை பிரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தஜ்ஜால் என்ன வந்து விட்டார் என்ற அந்த தகவல் என்ன செஞ்சிடும்? ஆரம்பம் பாத்தில், இரண்டாவது கட்டமாக அதை அவங்க சிரியாவுக்கு போய் சேர்ந்த உடனே தஜ்ஜால் வந்தது கன்ஃபார்ம் ஆகிவிடும். இப்போ இந்த ரெண்டு செய்தியும் அதாவது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, இது 2920 இலக்கம். இது அல்லாமல் அதாவது ஒரு சில செய்திகள் பலகீனமான செய்திகள் வருது. அதாவது இது வந்து என்ன அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் அடையாளமாக சொன்னதாக ஒரு சில செய்திகள் வருது. அது வந்து மிக பலகீனமான செய்தி. அது என்ன அப்படின்னு சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரானு பைத்துல் மக்திஸ் ஹராபு யஸ்ரிப், பைத்துல் அதாவது மக்திஸ் அந்த இடத்துல அதாவது கட்டப்படுவது, அது நிர்மாணிக்கப்படுவது, அதாவது முழு சீரான நிலைக்கு அது வருவது, அந்த இடத்துல வந்து என்ன பைத்துல் மக்திஸை வந்து ஒரு என்ன சொல்லலாம், நிர்மாணம் என்று சொல்லலாம், நிர்மாணிக்கப்பட்ட பின்னால் அது வந்து ஹராபு யஸ்ரிப், அந்த பீரியட் தான் என்ன செய்யும்? மதீனா என்ன செய்யும்? ஹராபாகும். மதீனா என்ன செய்யும்? ஹராபாகும். வ ஹராபு யஸ்ரிப் ஹுரூஜுல் மல்ஹமா, யஸ்ரிப் ஹராபாகினால் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய யுத்தம் என்ன செய்யும்? நடைபெறும். வ ஹுரூஜுல் மல்ஹமா ஃபத்ஹு குஸ்தன்தீனியா, அந்த யுத்தம் நடந்தால் அந்த குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளுதல் அதை தொடர்ந்து நடக்கும். இப்போ ஃபத்ஹுல் குஸ்தன்தீனியா ஹுரூஜு தஜ்ஜால், அந்த குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால் தஜ்ஜால் வெளியாவான் என்ற செய்தி வருது.
இந்த செய்தி பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய செய்திக்கு கொஞ்சம் முரணாக இருக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு முஆத் இப்னு ஜபல்ட காலில் தட்டி, நீ இங்கே இருப்பது எப்படி உண்மையோ அதுபோல் இதுவும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்லையோ காலிலையோ சட்டி சொன்னார்கள் என்று அந்த செய்தியில் வருது. இந்த செய்தி மிக பலகீனமான ஒரு செய்தி. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அதாவது இந்த செய்தி இந்த அறிவிப்பில் இடம்பெறக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் அப்படி என்று சொல்லக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் இப்னு சௌபான் என்றவர் அதாவது அவருடைய தந்தை வழியாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தான் இந்த ஹதீஸை பதிவும் செய்கிறாரு. பதிவு செஞ்சவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பலே சொல்றார், அஹாதீஸு மனாக்கீர், இவரது அறிவிப்புகள் எல்லாமே நிராகரிக்கத்தக்கவைகள். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, லம் யகுன் பில் கவி ஃபில் ஹதீத், ஹதீஸில் மிக பலமானவராக இவர் இருக்கவில்லை. இவர் இமாம் யஹ்யா பின் மயீன், இமாம் நசாயி, அதே போல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அதுபோல் சாலிஹ் பின் முஹம்மது அல் பக்தாதி, இவர்கள் எல்லோருமே என்ன செய்கிறாங்க, அதாவது பலகீனப்படுத்துகிறாங்க. குறிப்பாக சாலிஹ் அல் பக்தாதி என்று சொல்லக்கூடிய, இதெல்லாம் நான் ஆரம்பகால அந்த அறிவிப்பாளர்களோடு வாழ்ந்த ஹதீஸ்களை அறிஞர்கள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படி என்று சொன்னால், தந்தை வழியாக இவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் மிக மோசமானவைகள், நிராகரிக்க வேண்டியவைகள். இதுவும் அப்படித்தான். அதே போல் அதாவது என்ன இந்த இமாம் இப்னு அதி சொல்கிறாரு, இவருடைய அதாவது ஹதீஸ் மிக பலகீனமானவைகள். இவரை போன்று இந்த ஹதீஸை வேறு யாராவது அறிவிச்சிக்கிறாங்களா என்று பார்க்கறதுக்கு வேணுமெண்டா என்ன செய்யலாம், எழுதலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் இப்னு அதி சொல்கிறாரு. அப்போ இது போல் என்னது நிறைய அறிஞர்கள் என்ன இவரை பலகீனப்படுத்தி இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியை நம்ம என்ன செய்யலாது, ஆதாரமாக எடுக்க முடியாது. அதே நேரம் இதில் மற்ற ஹதீஸுக்கும் இதுக்குள்ள குழப்பம் என்னன்னு சொன்னால், மற்ற ஹதீஸுகளில் மதீனா என்ன மதீனாவில் இருந்து தான் படை கிளம்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மதீனாவில் தான் படை கிளம்பும் அப்படின்னா மதீனா ஆரோக்கியமாக ஒரு செழுமையாக இருக்கும்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருது. இந்த ஹதீஸ் என்ன அஹ்மது பின் ஹம்பலுடைய முஸ்னதில் வருது. அப்போ அந்த செய்தியை நம்ம பார்க்குற நேரத்தில் அந்த அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எந்த விதமான அறிவிப்பால் வரிசை குறைபாடும் இல்லாமல் மதீனாவாசிகள் தான் அந்த சிறிய மக்களுக்கு துணையாக சேருவார்கள்னு அந்த செய்தி சொல்லுது. அது தெளிவாக இருக்குது. இந்த செய்தி மிக பலகீனமான செய்தி. இந்த அப்துர் ரஹ்மான் என்ற அப்துர் ரஹ்மான் இப்னு சாபித் இப்னு சௌபான் என்றவர் வாராரு, மிக பலகீனமானவர் என்று சொல்லி பதிவு செஞ்ச இமாம் அஹ்மது பின் ஹம்பலே இவருடைய செய்திகள் நிராகரிக்கத்தக்கவைகள் இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதாவது மதீனா ஹராபாக இருக்கும் அப்படின்னு இந்த செய்தி என்ன செய்து சொல்லுது. அடுத்தது அதுக்கு ஹராபுக்கு காரணம் மாதிரி அதில் சொல்லப்படுது என்னன்னா, இந்த பைத்துல் மக்திஸ் உருவாகிறது என்ன, அதாவது இந்த இதுக்கு காரணம் மதீனாவுடைய ஹராபுக்கு காரணம் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அந்த ஹதீஸில் இருக்குது. எனவே இந்த செய்தி என்ன, அதாவது மிக பலகீனமானது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அந்த செய்தி தான் மிக பலமான செய்தி அப்படின்றத. இதனால தான் இமாம் முஸ்லிம் அந்த செய்தியை என்ன செய்யலை, பதிவு செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஹதீஸ் நக்துடைய அந்த ஒரு பலத்தின் காரணமாக அவர் அதை என்ன செஞ்சிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். எனவே இதில் ஒரு விஷயம் தெளிவாக என்ன விளங்குதுன்னு சொன்னால், இஸ்தான்புலுடைய ஒரு பகுதி, அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள் வெற்றி கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமே என்ன, தஜ்ஜால் வெளியே வருவான். அது ஒரு மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சிலவங்க 7 வருஷம் என்றாங்க, சிலர் 7 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான ஹதீஸ் ரீதியான எந்த விதமான ஆதாரங்களும் ஆதாரபூர்வமான ஆதாரங்களும் இல்லை. அப்போ இதில் மிக தெளிவாக தஜ்ஜால் நிச்சயமாக என்ன இதுக்கு பிறகு வருவான் அப்படின்னு சொல்லுது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். மறுமை நாள் 50 வருஷத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நம்ம என்ன தான் ஆய்வு செஞ்சிட்டாலும், நம்ம எவ்வளோ தான் பார்த்துட்டாலும், நிறைய தான் தேடிட்டாலும் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால், இதுக்கு எங்களுக்கு அறிவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்தை நிர்ணயித்து சொல்லலை, சஹாபாக்கள் வருடத்தை நிர்ணயித்து சொல்லலை. அவங்களுக்கு மறுமையினால் என்னது, அதாவது இக்தரபத்தி ஸாஅ வன்ஷக்கல் கமர், அதாவது மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியும் கூட அவங்க எந்த ஒரு ஆண்டை குறித்து எதை குறித்து சொல்லலை. இன்றைக்கு 1400 வருடங்கள் ஆகிட்டு மறுமை நாள் நெருங்கி விட்டேன்னு சொல்லி, நான் இப்படி அனுப்பப்பட்டேன், மறுமையா நானா என்ற அந்த நெருக்கத்தில் அனுப்பப்பட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நாம் முதலாவது எவ்வளவு நம்மளோட ஆய்வில் உறுதியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பொழுதுமே என்ன, அதாவது 50 வருடங்கள் அல்லது 100 வருடங்கள் என்று குறித்து சொல்லக்கூடாது. அப்படி யார் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது மார்க்க ரீதியாக என்ன தப்பு. மூன்றாவது, அதாவது இப்போ இது எதை குறிக்குதுன்னா எங்களுக்கு தெளிவாகவே விளங்குது. இப்போ அதாவது ஒரு சிறியால் ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். அது கிறிஸ்தவ உலகம் செய்கின்ற யுத்தமாக இருக்கும். 70,000க்கு மேற்பட்ட படையினர் அதில் கலந்து கொள்வாங்க. மதீனாவாசிகள் அதுக்கு துணையாக என்ன செய்வாங்க, போவாங்க. வர வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த யுத்தம் என்ன செய்யும், நடக்கும். அப்படி என்று இந்த செய்தி என்ன செய்யுது சொல்லுது. அதுக்கு பின்னால் கொன்ஸ்டாந்தினோபிள் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம
எந்த யுத்தத்தையும் இந்த யுத்தம்தான் அது என்று நம்ம எப்பையும் தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் சொல்ல முடியாது. சிரியா நம்ம சிரியாவுண்டு வரலாறு பேசிக்கிறோம், 1 மணி நேரத்துக்கு மேலே பாருங்க. நீங்கள் யுத்த பூமி வரலாறு காலமாக நீங்கள் பார்க்கலாம். சிரியாவில் பெரிய யுத்தங்கள் நிறைய நடந்து கொண்டே இருந்திருக்குது. விளங்கிட்டா? முஸ்லீம்கள் அல்லாதவர்களாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த யுத்தம் தான் அப்படி என்று சொல்லி முடிவெடுத்தோம் என்று சொன்னால் அது பிழையாக என்ன செஞ்சிடும், போயிடும். இந்த யுத்தம் தான் அது, இந்த யுத்தம் தான் அது அப்படின்னு பிழையாக போயிடும். ஈராக்குடைய சதாமுடைய யுத்த நேரத்திலும் இந்த யுத்தம் தான் அது அப்படி என்று சொல்லி ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஃபித்னாலையும் இந்த யுத்தம் தான் அது அப்படி என்று என்ன செஞ்சாங்க ஒரு சமுதாயம் சொன்னாங்க. அதுக்கு போகிற இந்த மாதிரி நம்ம இந்த யுத்தம் தான் அதுன்னு முடிவெடுக்க முடியாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உதாரணமாக இப்போ இந்த யுத்தம் அப்போ உண்மையிலே நடக்கக்கூடிய இப்போ யுத்தம் தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் வைங்களேன். இந்த ஒரு 50 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கும், அதுதான் அப்படி என்று வைங்க. அந்த மாதிரி நடந்துட்டா அடுத்து அவங்க எங்கே போவாங்க, இப்போ துருக்கிக்கு போவாங்க. அப்போ துருக்கியை இப்போ நாங்கள் 2ல் ஒரு முடிவு சொல்ல வேண்டி வரும். துருக்கி என்ன முஸ்லீம் நாடே அல்ல, குஃப்ரான நாடு, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள நாடு அப்படி என்று சொல்லி, எனவே இந்த நல்ல முஸ்லீம்கள் போய் துருக்கி என்ன செய்வாங்க, வெற்றி கொள்வாங்க. அப்போ யார்கிட்ட வெற்றி கொள்வாங்க, அதாவது முர்த்தத்தா போன முஸ்லிம்கள்ட்ட இருந்து என்ன செய்வார்கள், வெற்றி கொள்வார்கள். அப்படி என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும், ஏற்படும். துருக்கியை காஃபிராக்கி துருக்கி இப்போ இஸ்லாத்துடைய கையில் இல்லை என்று சொல்லி, அவங்க இஸ்லாத்துக்கு வெளியே என்று சொல்லி, அதுக்கு பிறகு என்ன இஸ்தான்புல் அந்த துருக்கிட்டு என்ன செய்வாங்க, இந்த சிரியாலிருந்து போகக்கூடிய முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள் என்ற ஒரு தவறான ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டி வரும். அப்படியும் சிலர் என்ன செய்கிறாங்க, நான் பார்த்த சில வீடியோக்களில் அப்படியும் என்ன செய்கிறாங்க, சிலர் பேசுவதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு மிக தவறான முடிவு என்று தான் எமக்கு என்ன செய்யுது தெரியுது. அப்போ துருக்கி முஸ்லீம் நாடு அப்படி என்று வச்சோம் என்று சொன்னால் இதான் எங்களோட நிலைப்பாடு. துருக்கி ஒரு முஸ்லீம் நாடு, எல்லா நாடுகளையும் தவறு இருப்பது போல் அந்த நாட்டில் என்ன செய்யுது, தவறுகள் நடக்குது. துருக்கி ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய ஆட்சியாளர் ஒரு முஸ்லீம் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் அதுவல்ல அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. காரணம் என்ன, இந்த செய்தியை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த துருக்கியில் உள்ள அந்த இஸ்தான்புல் கிறிஸ்தவ ஆட்சியின் கீழே முதலாவது போகணும். அப்படின்னா துருக்கி முஸ்லீம்களுடைய கையை விட்டு போகும். துருக்கி முஸ்லீம்களுடைய கையை விட்டு போகும், அல்லது துருக்கியுடைய அந்த குஸ்தன்தீனியா முஸ்லீம்களுடைய கையை விட்டு போகும். விளங்கிட்டா? அப்போ அது போன பின்னால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை இது குறிக்குது. அது போன பின்னால் சிரியாவில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அதுக்கு என்ன முஸ்லீம்கள் துணையாக என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் கிறிஸ்துவ உலகம் அங்கே இறங்கி இருக்கும். அந்த யுத்தத்தின் பின்னால் தொடர்ந்து போய் கைப்பற்றப்பட்ட அந்த குஸ்தன்தீனியாவை முஸ்லீம்கள் மீட்டெடுப்பார்கள். அப்போ நம்ம சொல்லலாம், ரைட், இப்போ நம்ம குஸ்தன்தீனியா மீட்க போகிறாங்க என்ற அந்த கட்டத்தில் நம்ம சொல்லலாம், ரைட், இப்போ தஜ்ஜால் வரக்கூடிய சப்ஜெக்டுக்கான தெளிவான அடையாளம் என்று சொல்லலாம். எனவே இந்த 2 சப்ஜெக்ட் இருக்குது இதில். ஒன்று துருக்கிய முஸ்லீம் நாடே அல்ல, குஃப்ரான நாடு. அது இஸ்லாத்துக்கு இன்றைக்கு சவுதி அரேபியா பலர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு யூத நாடு, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள நாடு, குஃப்ரான நாடு அப்படின்னு இளைஞர்கள்ட்ட ஒரு தீவிரவாத போதையை என்ன செய்கிறாங்க, ஊட்டுறாங்க. பல உரைகளை நம்ம கேட்குறோம். அப்போ எல்லாமே குஃபர், அங்குள்ள அறிஞர்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு வைக்கக்கூடிய எல்லாருமே காஃபிர்கள், முர்த்ததுன்னு மோசமான அந்த தீவிரவாத ஒரு சிந்தனையுடைய பேஸ் தான் அது. அதன் ஊடாகத்தான் நம்ம சொல்கிறது ஆய்வாக இருக்கலாம், கேட்கக்கூடியவங்களுக்கு தவறான எடுகோலெல்லாம் என்ன செய்யும் வரும். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், துருக்கிய குஃப்ரான நாடு என்று சொல்லி இங்கிருந்து சிறந்த முஸ்லீம்கள் போய் துருக்கியை வெற்றி பெறுவாங்க என்று சொல்கிற ஒரு தவறான எடுகோல், அது நமது பார்வையில் மிகப்பெரிய தவறு. அல்லது அது ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னு சொன்னால், அப்போ இன்னும் என்னது, அதாவது துருக்கியுடைய அந்த பகுதி கிறிஸ்துவோடைய கையில் போக வேண்டியிருக்குது. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று இங்கே வர வேண்டியிருக்குது. அந்த யுத்தத்துக்கு பின்னால் என்ன திருப்பி முஸ்லீம் மதீனாவாசிகளுடைய சப்போர்ட் கிடைக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பின்னால் தான் அங்கே போய் என்ன செய்யும், யுத்தம் நடக்கும் என்று சொன்னால், அப்போ நம்ம இந்த 50-60 எடுகோல்ன்றது 100% தவறு என்றதை என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். எனவே சுருக்கமாக ஃபித்னா, அஹாதீசுல் ஃபித்தன், அதாவது குழப்பங்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் செஞ்ச முன்னறிவிப்புகள், அதுபோல் மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள், இவைகளெல்லாம் நம்ம படிக்கிற நேரத்தில், நம்ம எந்த விஷயத்தையும் சொல்கிற நேரத்தில் மிக ஆய்வோடு மிக கம்பேர் பண்ணி, அதாவது பல உலமாக்களுடைய வழிகாட்டலின் கீழ் முதலாவது அந்த அரபுடைய மொழிபெயர்ப்பை சரியாக புரிஞ்சு கொண்டு அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு சொல்லணுமே தவிர சில பொழுதுகளில் நம்ம இந்த மாதிரி 50க்குள்ளே நடக்கும் அப்படின்னு 2012க்குள்ளே நடக்கும்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு, அதாவது அறிவில்லாத விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டி வரும். நம்ம இந்த ஹதீதை சொல்லிட்டோம்டா, எப்படி ஒரு ஹதீத் இருக்குது என்ன நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் அதுவே போதுமானது.
ஆண்ட குறிச்சி இது இன்ன நபரை தான் குறிக்கும், இது இன்ன ஆளை தான் குறிக்கும், இது இவரைத்தான் குறிக்கும் அப்படி என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் நடந்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக இந்த செய்தியும் சொல்வார்கள். என்னன்னு சொன்னால், குஸ்தன்தீனியா சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு நிறைய ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. தஈஃபான ஹதீஸ்களும் இருக்குது. யாராவது அவ்வளு ஜெய்ஷின் யஹ்ஸூன மதீனத்த கைஸர் மக்ஃபூருன் லஹும் இன்ன சில அறிவிப்பில் கது அவுஜபு, அதாவது இந்த கைசருடைய சிட்டிக்கு எதிராக யுத்தம் செய்த அதை எதிராக ஃபர்ஸ்ட் யுத்தம் நடக்குதோ அவர்கள் வந்து மன்னிக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்போ இது வந்து யஸீத் இப்னு முஆவியாவுடைய அந்த அதாவது முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி கால பகுதியில் தான் இந்த முதல் அந்த இது நடக்குது. அதுக்கு பின்னால் வந்து அதாவது யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்ய நடக்குது, யஸீத் இப்னு முஆவியா ஆட்சி காலத்தில் தான் சரியாக வந்து என்ன அதாவது இந்த கைசருக்கு எதிரான அந்த யுத்தம் நடக்குது. கைசருடைய சிட்டிக்கு எதிரான அதாவது இஸ்தான்புலுக்கு எதிரான யுத்தம் நடக்குது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்ப காலத்தில். அப்போ அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இது சஹீஹான செய்தி. இதுக்கு பின்னால் இன்னொரு செய்தி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், குஸ்தன்தீனியாவை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த படை ஃபல நிஅமல் அமீரு அமீருஹா வல நிஅமல் ஜெய்ஷு ஜெய்ஷுஹா அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும். அதாவது அந்த படையுடைய அந்த வெற்றி கொள்ற யுத்தம் செய்கிற படையை குறிச்சல்ல, வெற்றி கொள்ற படையை பொறுத்த வரைக்கும் அதனது தலைவர் தான் மிக சிறந்த தலைவர், அந்த படை தான் மிக சிறந்த படை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இதுவும் என்ன பலகீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, முஹம்மது அல் ஃபாத்திஹை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதாவது அந்த உஸ்மானிய ஹலீஃபாவை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து யுத்தம் செய்து ஆரம்ப காலத்தில் வெற்றி கொண்டார் என்பது உண்மை, அது பாராட்டத்தக்க ஒரு செயல், அல்லாஹ் தஆலா அவருக்கு கூலி வழங்கணும் என்பது உண்மை. ஆனால் அந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது, அது இவரை குறித்து தான் சொன்னன்றது நம்ம என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. பலகீனமான ஒரு செய்தி, அந்த செய்தி பலகீனமான ஒரு செய்தி. எனவே எந்த ஒரு முன்னறிவிப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் மிகவும் கவனமாக தேடி பார்த்து சில விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சொல்கிறது வந்து பொதுவாக மக்களுக்கு ஆச்சரியங்கள், அபூர்வமான செய்திகள் மக்கள் வந்து நம்பி அவசரமாக அதுக்கு பின்கால ஓட பார்ப்பாங்க. எனவே நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு அதாவது நிலைகளையும் கிரியேட் பண்ணாம நிலையில் ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யணும், விளங்க பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஆய்வு செய்கின்ற எல்லோருக்கும் நல்ல விளக்கத்தையும் நல்ல அறிவையும் கொடுத்து சரியான வழியில் மக்களை வழிநடத்தக்கூடிய மக்களாகவும், எந்த தகவலாக இருந்தாலும் இந்த மாதிரி உறுதிப்படுத்திட்டு நம்ம பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும்.